இஸ்லாத்தில் தூக்கத்தின் ஒழுக்கங்கள் மிகவும் அழகாக கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறையில செய்தவற்றை பின்பற்றினாலே நல்ல தூக்கமும் பாதுகாப்பும் நன்மைகளும் கிடைக்கும். முதலாவது ஒழு செய்து தூங்குவது. தூங்குவதற்கு முன்பு ஒழு செய்வது சுன்னத்தாகும். இது உடலையும் மனதையும் சுத்தமாக இருக்க உதவும். இரண்டாவது வலது பக்கம் படுத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கத்தில் படுத்து தூங்கினார்கள். வலது கையை கன்னத்தின் கீழ் வைத்து தூங்குவதும் சுன்னத்தாகும். மூன்றாவது படுக்கையை சுத்தம் செய்தல். படுக்கைக்கு முன் படுக்கையை துடைத்து பார்க்க வேண்டும். இது பாதுகாப்புக்காகவும் சுகாதாரத்திற்காகவும் நல்லது. நான்காவது துவா மற்றும் திக்ர். தூங்குவதற்கு முன்பாக ஆயத்துல் குர்சி, சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய சூறாக்களை ஓதிட்டு தூங்குவதற்கு முன்பாக உள்ள துவா அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா, இந்த துவாவை ஓதி கைகள்ல ஊதி உடல்ல தடவ வேண்டும். ஐந்தாவது பாவ மன்னிப்பு கேட்கிறது. தூங்குறதுக்கு முன்பாக இஸ்திக்பார் சொல்லுங்க. நான் இன்று செய்த தவறுகளை மன்னிக்கவும் அல்லாஹ் தஆலா கிட்ட மண்டியிட்டு கேளுங்க. ஆறாவது மன அமைதியுடன் தூங்குறது. கோபம், சண்டை, கவலை இது எல்லாமே இல்லாம தூங்கணும். யாரையும் வெறுக்காமல் தூங்குவதும் நல்லது. ஏழாவது விரைவாக தூங்குறது. மிகவும் தாமதமாக தூங்காம இருக்க வேண்டும். இஷா தொழுகைக்கு பிறகு விரைவில் தூங்குறதும் சுன்னத்தாகும். எட்டாவது தவறான நிலையில தூங்க வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குப்புற படுக்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. அதை தவிர்க்கவும் சொல்லிருக்காங்க. சோ வயிற்றில், அதாவது மூக்கு கீழே படுத்து தூங்குவது விரும்பப்படாததாக இருக்கு. ஒன்பதாவது விளக்குகளை அணைத்தல். தூங்கும் போது தேவையற்ற விளக்குகளை அணைக்கவும் தீ விபத்துகளையும் தவிர்க்கவும். பத்தாவது நல்ல எண்ணத்துடன் தூங்குறது. நாளை நல்லது செய்வேன் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துடன் தூங்கணும். தூக்கம் கூட ஒரு இபாதத்னு சொல்லிருக்காங்க. முக்கியமா இந்த ஒழுக்கங்களை பின்பற்றினா நல்ல தூக்கம் கிடைக்கும், அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்தும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இதுவரையும் எப்படி தூங்கி இருக்கோமோ தெரியாது. ஆனா இனிவரும் காலங்கள்ல இஸ்லாத்தின் முறையை பின்பற்றி ஒழுக்க நிறைவோடு தூங்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.